இங்க இந்த அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தே குளிச்சிட்டு இருக்காரு. அவங்க பையனுமே டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப சமையல் ஆயிடுச்சான்னு சொல்லி கத்தி கேட்கறாரு. இவங்களுமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து தராங்க. ஆக்சுவலா நடந்துட்டு இருக்க வார பிரச்சனை இல்ல. இவருக்கு வேலை இல்ல. சம்பளம் கூட ஒழுங்கா தராம கம்மியா தான் தராங்க. அதுலயுமே இவர் குடிக்கிறதுக்கு போக தான் இந்த மாசம் காசே குடுத்துருக்காங்க. சோ இவங்களுமே காய்கறி கூட அதிகமா வாங்காம சிக்கனமா தான் சமையல்லாம் செய்யறாங்க. அதை பார்த்து அவங்க பையனும் என்னம்மா சப்ஜால காய்கறி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். இதுதாம்மா சத்தா இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சு சாப்பிட வைக்கிறாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டுமே ரொட்டி பத்தலன்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்களும் போய் பாத்திரத்தை பாக்குறாங்க. இவங்களுக்குன்னு ஒரே ஒரு ரொட்டி தான் இருக்கும். அதையும் கொடுத்துட்டு இவங்க நைட்டு பட்னியாவே தூங்குறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடும் போது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காராங்க. அவங்களோட டிஃபன் பாக்ஸ் திறந்து பாக்குறாங்க. வெரைட்டியான ஃபுட் எல்லாம் கட்டி தந்திருப்பாங்க. இவனோட பாக்ஸ் திறந்து பாக்குறான். பார்த்தா ஒரே ஒரு ரொட்டியும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்ல சாப்பாடு தான், ஆனா எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லிட்டு மூடி வச்சிடறான். தென் நைட் அவங்க ஹஸ்பண்ட் என்னோட கம்பெனியோட மேனேஜர் வீட்டுக்கு வர போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ நாளைக்கு மட்டும் நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சு வை, அவர் தான் நம்மளுக்கு சம்பளம் தரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இவங்களுமே அடுத்த நாள் சப்பாத்தி பன்னீர் சப்ஜான்னு சொல்லி நிறைய காய்கறி எல்லாம் போட்டு நல்லா சமைச்சு தராங்க. அந்த மேனேஜருமே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க பையன் இந்த சமையல்லாம் பார்த்துட்டு என்னமா இன்னைக்கு ஹோட்டல்ல செய்யற மாதிரி நிறைய காய்கறி எல்லாம் போட்டு பன்னீர் சப்ஜாலாம் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்ட மேனேஜருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இவங்க அமைதியா இருக்க சொல்றாங்க. நைட்டு தூங்கும் போது அந்த பையன் இன்னைக்கு நீங்க சமைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏமா டெய்லியுமே இதை மாதிரி சமைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க அம்மாவும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கல்ல, அதனால தான் நான் அப்படி சமைச்சேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவன் நம்ம எப்பமா கெஸ்டா வருவோம், அப்பதான் நம்மளுக்குமே நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானா நீ கெஸ்டா போலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவனுமே நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாவான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறான். ஆனா இவங்க இப்பதான் இந்த சமையல் கட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா இவங்களுக்குனே கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இவங்க நிறைய காய்கறி போட்ட பன்னீர் சப்ஜாலாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வராங்க.